கோல்டன் கேர்ள் ஹீமா தாஸ். இந்த லெசனில் அக்காவும் தம்பியும் ஃபஸ்ட்டு பேசிக்கிற மாதிரி இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. நியூஸ் பேப்பரில் அக்கா ஹீமா தாஸை பற்றின செய்திகளை படிக்கிறாங்க. ஸோ ஹீமா தாஸனை பற்றின லெசன் தான் இது. ஹீமா தாஸ் அசாமில் பிறக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து ரஞ்சித் தாஸ். அவர் வந்து ஒரு விவசாயியாக இருக்கார். அம்மா பேர் சோனாலி தாஸ். இவங்க வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்காங்க. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் இவங்க தான் இருக்கிறதுலே லாஸ்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நமக்கு. அப்புறம் அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஊரில் இருக்கிற குட்டி பசங்களோட சேர்ந்து இவங்க ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். ஆனால் இவங்க ஒரு வாட்டியும் டயர்டே ஆகாதனால அவங்க குரூப்பில் இவங்களுக்கு ஒரு பட்ட பேர் கூட இருக்குது, டிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. இவங்க ஸ்கூல் பேர் வந்து ஜவஹர் நவோதய வித்யாலய். அங்கே இருக்க பிடி டீச்சர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணலாம், ரேசர் ஆகலாம், ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகுன்னு அவங்க தான் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க ஓட்டப்பந்தயத்தில் தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஓடுறதுக்கு தனியாக கிரவுண்ட் இல்லாதனால ஃபுட்பால் கிரவுண்ட்லேயே இவங்க ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஓரளவுக்கு ஓடணுன்னு இன்னொரு பயிற்சிக்காக வேறு ஊருக்கு போகிறது மாதிரி இருக்குது. ஸோ இவங்க ஃபேமிலி ரொம்ப ஏழையான ஃபேமிலி. அங்கே பயிற்சிக்கு காசு கொடுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷன்னால் இவங்களோட பயிற்சியாளரே அந்த எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 200 மீட்டர்ஸ்க்கு ட்ரெயின் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் 400 மீட்டர்ஸ் ரன்னிங்க்கு ட்ரெயின் ஆகிறாங்க. 2018 U20 IAF அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தின 400 மீட்டர் ரன்னிங்கில் 51 செகண்ட்ஸில் ஓடி கோல்டு அடிக்கிறாங்க. 2019 ஒரே மாதத்தில் 5 கோல்டு மெடல் வாங்கினால இவங்கள கோல்டன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. चूज़ सेकेंड। शुरुआत में ஹீமா தாஸ் दौड़ का अभ्यास किस मैदान में करती है? ஸோ ஸ்டார்டிங்கில் ரன்னிங் ரேஸ்க்கான பயிற்சி எந்த கிரவுண்டில் அவங்க பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஃபுட்பால் கே सही, ट्रू और फॉल्स। बचपन से ஹீமா खेलों की और ஃபுட்காவுதா. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் இருந்தது அப்படின்றாங்க. டிக்। ஹீமா கே ट्रेनिंग का कर्ज पिता ने मुश्किल से उठाया। ஹீமா தாஸோட ட்ரைனிங் செலவுகளை அவங்க அப்பாவால் சமாளிக்க முடியலன்னு கேட்குறாங்க செகண்ட் ஒன்னில். எஸ், அதனால் டிக்। ஹீமா தாஸ் கே बैंकॉक में एशियाई हुआ शौयानिश को 6 स्थान பிரபத் கியா. ஸோ பேங்காங் அப்படின்றது ஒரு ஊர். அந்த ஊரில் நடந்த ஓட்டப்பந்தய காம்படிஷனில் ஹீமா தாஸ் 6th பிளேஸை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. நோ, அதில் அவங்க 7th பிளேஸை தான் பிடிச்சாங்க. அதனால் இது ராங்கு. சர்வ பிரபத் ஜீனே பர். ஸோ இவங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் நரேந்திர மோடிஜி வாழ்த்து அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டுருக்காங்க. எஸ், அதனால் டிக். கீழே பாஷான்யானில் ஃபஸ்ட்டு சமாச்சார் அந்த வார்த்தையை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு லெட்டரையும் இங்கே தனித்தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ சா அப்படின்னா இஸ் ப்ளஸ் ஆ. கீழே கொடுத்துருக்க குட்டி டேஷ் கண்டிப்பாக போடணும். அது பேர் ஹாலண்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. எந்த லெட்டருக்கு கீழெல்லாம் அந்த குட்டி டேஷ் இருக்கோ அதை நம்ம மெய்யெழுத்தாக படிக்கணும். அதனால் எல்லாத்துக்கும் கீழே போடணும். மாத்ராஸை சிம்பிள்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் ஸ்வராக பண்ணோன்னா இந்த ஃபார்ம் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி. அதுக்கு கீழே ரா யூசேஜ், எந்த வேர்டுக்கெல்லாம் ரா எப்படி வரணும்னு பார்க்கணும். நான் இதுக்கு ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேன். மேலே வர குட்டி கர்வ் மாதிரி வந்திருந்ததுன்னா இர்ன்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு லெட்டரை செகண்டாக படிக்கணும். கீழே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி டேஷ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா லெட்டரை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இந்த ராவை செகண்டாக படிக்கணும்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த லெட்டருக்கு ரா யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து மெமரி பண்ணி எழுதி பாருங்கள் இந்த பார்ட். दिए गए वाक्यों में रेटिंग शब्द के लिंक और वचन लीजिए. லிங்க் அப்படின்னா ஜெண்டர், வச்சன்னா நம்பர்ஸ். இந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டை மட்டும் நம்ம பார்க்கணும். அது சிங்குலராக ப்ளூரலான்னு எழுதணும். அண்ட் அது மேல் ஜெண்டராக ஃபீமேல் ஜெண்டரான்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஷூத்தேன்னு கொடுத்துருக்காங்க. ஷூத்தேனா ஷூஸ். ஷூஸ் வந்து மேல் ஜெண்டராக பகுவச்சன். ஷூத் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு ஷூ. ஷூத்தோன்னு கொடுத்துருக்கறனால நிறைய 2 ஷூவை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதனால் பகுவச்சன்னா ப்ளூரல் ஃபார்ம். புல்லிங் அப்படின்னா மேல் ஜெண்டர், ஸ்திரீலிங் அப்படின்னா ஃபீமேல் ஜெண்டர். கீழே பகலியாங்னா பசில்ஸு, யாங்கு
கீ சவுண்டெலாம் வந்து அது ஃபீமேல் ஜெண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்ரீலிங்க் பகுவச்சன். சுர்திக் யாங்குன்னு வந்தாலே ஸ்ரீலிங்க்குன்னு சொன்னேன். ஸோ ஸ்ரீலிங்க் பகுவச்சன். 4th சென்டென்ஸில் காவ் கொடுத்துருக்காங்க. காவ் அப்படின்னா வில்லேஜ். இது வந்து புல்லிங் ஷப்தான் ஏக்வச்சன். இது சிங்குலர். காவோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே பகுவச்சன் தான் எழுதியிருப்போம். இப்போது கீழே டாட் எங்கே வரும், பிந்து மாத்திரா எங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. நம்ம படிக்க தான் இந்த நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ எந்த வேர்டெல்லாம் புள்ளி வச்சு வருதுன்னு மெமரி பண்ணிக்கோங்க. மிச்சம் வர வேர்டு எல்லாமே பிந்து மாத்திரா தான். பரீட்சையில் இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு இது பரிச்சயமான ஒரு எக்ஸசைஸ் தான். எல்லாமே எழுதி பார்த்தா தான் நல்ல மெமரியாக இருக்கும். டூ இட் தட். 3rd லெசன் நவரோஜ். நவரோஜ் அப்படின்றது ஒரு பண்டிகையோட நேமு. பார்சி அப்படின்ற ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு லெட்டர் மூலமாக அந்த பண்டிகையோட ஸ்பெஷாலிட்டியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது மக்களை எல்லாத்தையுமே இணைச்சி அங்கே வந்து ஒற்றுமையையும் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறது தான் எவ்ரி ஃபெஸ்டிவலோடைய எய்ம். இது எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் March 21 செலிப்ரேட் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்தோட கடைசி வாரம் இதை மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த பண்டிகையாக. என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போய் நம்ம ஹாப்பி நியூ இயரில் என்ன பண்ணுவோம், இதோடைய மீனிங் நவரோஸோட மீனிங் என்னென்னா புத்தாண்டின் முதல் நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. வேறு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் அப்பா பையனுக்கு சொல்கிறாருன்னா, இந்த நாளில் குழந்தைங்க ஒருத்தர் வீட்டுக்கும் பூ எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்படி எடுத்துகிட்டு வர குழந்தைங்களுடைய பூவை வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க பழங்களை திருப்பி பரிசாக கொடுப்பாங்களாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அன்றைக்கி நடக்குமா. என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அரசர் ஜம்ஷத் அப்படின்ற ஒரு அரசர் இந்த நாளில் தான் அரியணை ஏறினாராம். ஸோ அதனால் இந்த விழாவை ஷம்ஷதி நவ்ரோஸ் அப்படின்னும் சொல்கிறாங்களாம். உனக்காக நான் இங்கே ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், நான் வீட்டுக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வரேன், நீ இந்த பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ணன்னு எனக்கு பதில் கடிதம் போடுன்னு பையனுக்கு அப்பா அனுப்பிட்டார். கதையோட இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அப்பா பையன் பேசிக்கல, தாத்தா பேரன் பேசிக்கிறாங்க. ஸோ இவன் பேரன் வந்து இப்போ தாத்தாக்கு ரிப்ளை பண்ணுறான், நல்லா இருக்கேன், நான் வந்து எக்ஸாம்ஸ் இப்போ தான் முடித்தேன், நாங்கள் நவரோஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டோம், கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், அம்மா ரவை கேசரி பண்ணாங்க, நான் பக்கத்து வீட்டிலலாம் போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்பா எனக்கு ஃப்ளாஷ்பேக் சொன்னார். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் எல்லாேருக்கும் தனித்தனி பானை இருக்குமா, அதில் கோதுமையை போடுவாங்களாம். 7 days வந்து அந்த கோதுமை செடி வந்து 7 feet வளர்ந்துருக்குமா. ஸோ அதை கட் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லா பக்கங்கள்லேயும் வைப்பாங்க. நான் சின்ன வயசில் அதை பண்ணியிருக்கேன்னு அப்பா சொன்னார். இதெல்லாம் நானும் கேட்டேன், நான் நவ்ரோஸ் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்கள் எப்போ வரீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கடிதம் போடுறதா இந்த லெசன். நெக்ஸ்ட்டு சூஸு நவரோஜ் கவுன்ஸா சமுதாயக்கா தியோஹார் ஹேன்னு கேட்குறாங்க. நவரோஜ் அப்படின்றது எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்னு கேட்டிருக்காங்க. பாரசீகம் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவல். தாதூனே ஜோஹான் கேலியே கியாலியா. ஸோ தாத்தா ஜோஹான்காக என்ன வாங்கி வச்சுருந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. உச்கன்னா ட்ரெஸ்ஸு. राज दरबार में किसकी महिमा का गान किया जाता है. இந்த நவ்ரோஜில் வந்து ஒரு ராஜாவை சொல்லியிருப்பாங்கல்ல, அவரை பற்றி இந்த நாளில் வந்து புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அது எந்த ராஜான்னு கேட்குறாங்க. பாட்ஷா ஜம்ஷோத். कंप्लीट द फॉलोइंग सेंटेंस. फर्स्ट वन, त्योहार डैश स्वास्थ्य के लिए பேஹதர் பனாத்தி ஹே. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நம்ம மன அளவில் நம்மளை இன்னும் வந்து ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கிற ஒரு விஷயம். மன்சிக் அப்படின்னா மனதளவில் மேம்படுத்துறதுன்னு அர்த்தம். நவ்ரோஜ் நயி சுருவாத் அவுர் நயே டேஷ் கா பிரதீக் ஹே. ஒரு புது தொடக்கத்தை ரெஃபர் பண்ணது நவரோஜ் அப்படின்ற ஃபெஸ்டிவல். வேறு என்னதுன்னா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருது. நவரோஜ் பாரசி சமுதாயக்கே அமூல்ய தரோஹர் கா கிச்சா ஹே. இந்த நவ்ரோஜ் அப்படின்ற பண்டிகை இந்த பாரசீக மக்களுக்கு இடையிலே இருக்கிற ரொம்ப பழமையான பாரம்பரியத்தை குறிக்குது அப்படின்றாங்க. தோஹர் அப்படின்னா பாரம்பரியம். ஹேங்கு கா டேஷ் கே பாத்திரமே உகாயா ஜாத்தா ஹே. ஹேங்குனா கோதுமை. இந்த கோதுமை செடியை எதில் பயிரிடுவாங்க, ஆளுக்குன்னு செப்பரேட்டாக மண்பானை வச்சுருப்பாங்களாம். மிட்டி அப்படின்னா மண்பானைன்னு அர்த்தம். சப்பு
लोग ने गली मिलकर एक दूसरे के साल முபாருக் கஹா. எல்லா மக்களும் தெருவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புது வருஷத்துக்கான முபாரக் அப்படின்னா வாழ்த்துக்கள்னு அர்த்தம். परिवार के प्रत्येक சஸ்வதிய के लिए एक एक पात्र रखा जाता है. ஸோ இந்த கோதுமையை பயிரிடுறதுக்காக ஒரு ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ ஆளுக்கு தனித்தனியான பாத்திரங்கள் இருக்குமா.